மக்களே வணக்கம். நான் காலைல போலன்னு கேட்டிருப்பீங்க நிறையா பேர். காலைல ஸ்கூல் போயிட்டேன். சாயந்தரம் என்ன பண்ணியிருப்பேன் கேட்டிங்கன்னா டியூஷன் போயிட்டேன் ஹோம்ஒர்க் செய்ய. அதான் எல்லாத்துக்கும் காரணம். நைட்டு 4 வீடியோ வச்சு வந்துடும். எவ்வளோ போட முடியும் போட்டுருவேன். இப்போ இது எத்தனை மணிக்கு கேட்சப் பண்ணியிருக்கேன்னா 9:20 கேட்சப் எடுத்த வீடியோ. ஓகே மக்களே, வீடியோக்குள்ளே போகலாமா? போகலாம். தப்பா போல வந்துடும் வீடியோ. ஒன்றா வீடியோ போகிறோம் 4 மாதம் கழிச்சு வந்துடும். லீவு இன்னைக்கு காலையில் சாயந்தரம்னு ஒரு 10 நாளைக்கு வரும். அப்புறம் 2 மாதம் 10 நாளைக்கு கோளாறாக தான் வரும். அப்புறம் சாப்பிட்டேன் முடிய இந்த மாதிரி வந்துடும். தேர்டு முடிச்சவங்களுக்கு நான் என்ன மாதிரி தேர்டு முடிச்சவங்களுக்கு உங்களுக்கு கிஃப்ட் இருக்குது. வீடியோ போக போக உங்களுக்கும் தெரியும். அது கொஞ்சம் கதை பேசுவோம். சரியா? கதை பேசுவேன் வீடியோக்குள்ள. என்னம்மா? சரி, வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க மக்களே, வரேன். இன்னும் இந்த இருக்கு. சரி மக்களே, கொஞ்சம் வேற ஏற்கமே இன்னைக்கு தான் எல்லாத்துக்கும் ஸ்கூலில் அனுப்பிச்சிருக்கோம். அது அப்படியே முடிச்சிருப்போங்க. எனக்கும் தான் அதே மாதிரி தான். நான் ஸ்டிக்கும் செஞ்சுருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. நேற்று கிளியராக வீடியோவுக்கு வரும். நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. 7 பேர் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான். அதுக்காடியே நான் கிளியராக ஃபோட்டோ எடுத்துருப்பேன். இந்த குச்சி பார்த்துக்கோங்க, கிளியர் மூட்டான் எடுத்துக்கோங்க. இது சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி குச்சி செஞ்சுருக்கேன். கேபியா அண்ட் அது நம்ம வீடியோ போயிருக்கு 5 இதாச்சு. ஸ்ரீலங்கா மக்களே நன்றி. கொஞ்சம் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது தான். நிறைய பேர் பாருங்க. ஒரு காரணத்துக்காடி ஃபோனை ரொம்ப பார்க்காதீங்க. அது மட்டும் ஒரு ஃபோனை ரொம்ப பார்க்காதீங்க. அந்த வீடியோ ரொம்ப வராதுங்களுக்கு அதாவது கொஞ்சம் வியூவர்ஸ் போக முடியுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா போயிடும். நல்லது தான். வீடியோக்குள்ளே வந்துச்சு, வீடியோக்குள்ளே போகலேன்னு சொல்லி கேட்பீங்க. வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஆனால் கொஞ்சம் நேரம் கதை பேசிடலாம். அவங்க முதல் ஸ்கூல் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி விடுங்க. என் முதல் ஸ்கூல் நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணுறேன், ரிப்பீட் பண்ணுறேன் அதுக்கு. ஓகே மக்களே, ஒரே குறைச்சல் ஒரு சின்ன வியூஸு, ஒரு சின்ன ஒரு வேலை. ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்தி விட்டுருங்க. பர் அப்படி சேர்த்து லைக் பட்டன் அமுத்தி விட்ருங்க. அப்படி ஷேர் பண்ணி விட்ருங்க. நீ ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா போதும். நிறைய பேர் பார்ப்போம், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஷேர் கொஞ்சம் நல்லா கிடச்சிருக்கணும். கமெண்ட்டும் ஒன்றும் வர மாட்டேங்குது. கமெண்ட்டு ஒரு 5 வந்துருக்கு. இந்த வீடியோ மட்டும் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. வீடியோ எல்லாமே நான் போக மாட்டேங்குது. கொஞ்சம் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நல்லது தான். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கொஞ்சம் நல்லது. புரியுதா மக்களே? போன முறை போட்டேன் எக்கு ஷேப்பில் போன முறை போட்டேன். இது அந்த வீடியோ மாதிரி அப்போ இன்றைக்கி ஒரு ட்ரிக்கு வீடியோ போகிறேன். ட்ரிக்கு வீடியோ தான், கிராண்ட் ட்ரிக்கு தான். நிறையா பேர் கிராண்ட் இது விளையாடுவீங்க. ஆனால் அது ஜெயிக்கிறவனுக்குன்னு விளையாட மாட்டேங்க. கிளவி ஒம்பளுக்கணும், அது மாதிரி நம்ம வலி முக்கியணும் ஒம்பளுக்கணும். என்ன வச்சு அதுக்கு வச்ச புது செல்லமாக கூப்பிட்ற பேர் தான் வலி முக்கியம் பேர். சூப்பர் பேர். அவ்வளோ பேர் கிடைக்காது. அந்த வலி முக்கியம் ஒம்பளுக்கு இருக்குன்னாலே நிறைய பேர் சும்மா கிராண்டின்னு வச்சுப்போம். கிராண்டியை ஒம்பளுக்கு இருக்குன்னாடியே கோவப்படுத்துறக்காடியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறக்காடியே கொஞ்சம் யாராச்சும் நம்மளை கற்பனை பண்ணி அந்த கேம் செய்யப்பட்டிருக்கு. அந்த கேமை வழி நடத்த அவுட்டாக இருக்கும் 8
விஷயத்துக்கும் கேம் இருக்குது. பயப்பு இருக்கும் யாருக்கும் இல்லை. இப்போ நான் ட்ரிக்ஸ் கொஞ்சம் சொல்கிறேன். ட்ரிக்ஸ் கேட்டுக்கோங்க. அதெல்லாம் போட்ட ட்ரிக்ஸ் தான். கொஞ்சம் ட்ரிக்ஸு புது ட்ரிக்ஸ் தான். புதுதாமில்ல. மொதல் ட்ரிக்கு வலி முக்கி ஒரே இடத்துல நிற்க வைக்கிறது தான் ட்ரிக்கு. அந்த ட்ரிக்கு என்னன்னா, நீங்கள் டே 1 ஸ்டார்ட் ஆகுறப்ப நீங்கள் முதல்ல வர வைக்கிற ஒரு பொருள் தான் அந்த ஜாடி தான். அந்த பிளாக் கலரும் ஒயிட் கலரும் அந்த ஜாடி தான் உங்களை வர வைக்கும். எந்திரிக்கிற இடம் பெட்டில் ஒரு ரூமில் போட்டிருப்பாங்க. ரூம் சாதா ரூம் தான். அதே இடத்தில் அமைக்க முடியும். எப்படின்னா, அந்த ஜாடி எடுத்துக்கோங்க. பெட்டுக்கு நீங்கள் ஒளிகிற பெட்டில் தான் ஒளிவீங்க. பெட்டுக்கு இந்த சைடு ஜாடியை போட்டு விட்ருங்க. பெட்டை ஒட்டி ஜாடியை போட்டு விட்ருங்க. இன்னும் கொஞ்சம் நோட்டிக்குள்ளே போட்டுக்கலாம். நோக்கி பார்த்தா கொஞ்சம் ஆபத்து தான். ஏன்னா அப்படியே அந்த கட்டையை அந்த டேபிள்லேருந்தே ஜாடியை தள்ளி விட்ட மாதிரி பரவாயில்ல. இப்போ ஒரு அட்டி பரவாயில்னா வெளியே போட்டுருவா, வந்துடுவா, அப்படியே ஒழிஞ்சுப்போம், அப்படியே பக் பண்ணி விட்டுருவான். அந்த ட்ரிக்கும் உங்களுக்கு யூஸாக இருக்கும். அடி வாங்கம்மா எஸ்டி மூணு எடுத்தீங்க சான்ஸ் இல்லை. 100% ஒரு சொல்ல முடியாது, 45% சான்ஸ் தான் இருக்குது. அது இவ்வளோ சான்ஸ் இருக்குது. இந்த சான்ஸ் ட்ரை பண்ணிடணுமே. நீங்கள் சான்ஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் நல்லா வியூஸ் பாருங்கப்போ. இப்போ இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக தேங்க்ஸ். இதே மாதிரி மேட்டர் பண்ணிட்டேன்னா 50 சீக்கிரமாகவே 50க்கு அடிச்சிடலாம். அது பெரிய விஷயம். மிச்சம் 950க்கையும் 50 பார்த்துப்போம். 50 தான் பார்த்துப்போம். எதுக்கு 50 தேவையில்லை விஷயம். அதே கதை தான். ஸோ கொஞ்சம் நல்லா வியூஸ் பண்ணுங்கப்போ. டாடி போட்டு ஒழிச்சுக்கணும். வண்டி முக்கி வந்தால் அந்த இடத்துல நிற்பான். எவ்வளோக்கு சீக்கிரமாக பெட்டுக்கு மேலே பெட்டேன்னு வழி முக்கிது அதையே வாங்காமல் மேலே பெட்டேன்னு கீழே பெட்டேன்னு டப்புன்னு அமுத்திக்கிட்டே இருக்கும். அப்படியே ஒரே இடத்துல பக்காயிடுவான். எக்கார் கொண்டு ஒரு டே வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவன் பக்கில் நிற்பாரு. எக்கார் கொண்டு போர் அடிக்கிறது கண்ணு சுற்றி அவன் மறைஞ்சு வேகத்தில் வர வச்சுருவான். அந்த காரணத்தினால எக்கான் கொண்டு அந்த அவளை சுத்த மறைஞ்சு வேற இடத்துல வந்துடுவான். அப்புறம் அதுவும் அவளுக்கு பிரச்சனை. நோடு செகண்ட் ட்ரிக்கு. ஏஞ்சில் ஸ்பைடர் கீழே எல்லாமே ஏஞ்சில் எடுத்து போகலாம். எப்படின்னு பார்த்தீங்களா? கடைசி ஃப்ளோருக்கு மேலே வந்துக்கோங்க. வந்துட்டு அங்கே ஒரு கார் இருக்கும். அந்த காரை வரைச்சி எழுந்திரிச்சு இல்லை போய்ட்டு எழுந்திரிச்சு வந்துடுங்க. அப்போ அதுக்கு அடுத்த ஃப்ளோருக்கு வந்ததுமே கீழே சுற்றி போகிற பாறை எடுக்கு பாதை இருக்கும். எடுக்கு பாறைன்னா ஷார்ட்கட்டை தள்ளி விட்டு இப்படியே நல்ல இது இப்படியே தள்ளிக்கிட்டே நீங்கன்னா அப்படியே போய் உள்ளே ஊதரலாம். ஒரு விஷயம் எப்படின்னா, ஒரு மேதத்துக்கு சும்மா வீடு செவருன்னே வச்சுக்கிட்டோங்களேன். இப்படி நான் இது இந்த இடத்த காரணம் வச்சுக்கிட்டு இப்போ போயிட்டு படியில் ஏறி வந்துட்டு இது ஷார்ட்கட்டு. இது கூட தள்ளி உள்ளே போயிட்டேன். இப்போ இப்படியே அமுக்கிட்டே இருந்தேன்னா போதும். அமுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும், உள்ளே பூந்துக்கலாம். ஏங்க அதெல்லாம் அடுத்த ஸ்டேஜ். ஒரே குறைச்சல்னா என்னன்னா, அந்த ஏஞ்சி வந்து வெளில வரணும்னா திருப்பி உள்ளே போகணுன்னா போக முடியாது. நான்
பண்ணோன்னா திரும்பி அந்த இது சரி பண்ணுறேன் உள்ளே போக முடியும். புரியாமலே இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்பைடர் கீ எடுத்து அந்த புக் எடுத்து அது லாக்கை திறந்து உள்ளே வச்சு ஏஜில் எழுப்பி விட்டு ஒரு மணி நேரம் உட்காந்து அப்புறம் ஸ்பைடர் கீ கொடுத்து ஓப்பன் பண்ணி உள்ளே போகணும். இவ்வளோ பெரிய வேலையாக பண்ணாமல் சிம்பிளாக கால்குலேட் மேக்ஸ் கொண்டு ஷேர் கத்தை தோகுது அப்படியே உள்ளே போடுவோம். அதில் எல்லாமே சிம்பிள் வேலை தான். ஓகே ஓகே இல்லை ஒரு சிம்பிள் வேலை தான். நமக்கு ஒரு சின்ன சிம்பிள் வேலைக்கு அர்த்தம். அடுத்தது நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். கிராணி 1ல என்னென்ன வெப்பன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரிமா கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இது மட்டும் ஒரு கொஸ்டின். இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம். மறக்காமல் லைக்கோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் சொன்ன மாதிரி ஷேர் பண்ண அமுக்கி விட்டீங்கன்னா அப்படியே நம்ம யூசன் சவுண்ட் அமுக்கணுன்னா யூசன் சவுண்ட் வந்துடும். அது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கை போட்டு மட்டும் ஒரு கட் ஆகும். இதனால் ஒரு கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சாங் விட்டுருவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது போன வீடியோ சொல்லியிருப்பேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நான் வீடியோ போட மாட்டேன். ஆனால் தப்பாத்துக்காக சும்மா விளையாட்டுக்கு போட்டிருப்பேன் இந்த வீடியோ. அந்த வீடியோ நானாவே சும்மா தான் விளையாட்டுக்கு போட்டிருப்பேன் காமெடிக்கு. அந்த வீடியோலாம் தப்பாக நினச்சிக்கிறேன். ஓகே பை பாய்.